இன்றைக்கு உலகம் முழுக்க மிகவும் பரபரப்பாக பேசப்படுற மிக முக்கியமான விஷயம் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நெருங்கிய நண்பராகிய உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களுக்கும் இடையிலான கட்டும் சண்டைண்டா சண்டை அப்படி ஒரு சண்டை. எனவே அந்த சண்டைக்கான காரணம் என்ன, அந்த சண்டை இப்போ என்ன கட்டத்தில் போய்கொண்டிருக்குது, இது சம்பந்தமாக கொஞ்சம் விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அதோட சீனா புதிதாக ஒரு ஏவுகணை ஒன்றை தயாரிச்சிருக்கணும். அது 12,000 கிலோமீட்டர் பறந்து போய் அதுக்கு அங்கால இருக்கிற இலக்கை தாக்கி அளிக்குமா என்று சொல்லப்படுகிறது. எனவே அது சம்பந்தமாகவும் இந்த 2 பிரதான செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகள் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர் உலக பணக்காரர் எலோன் மஸ்க் அவர்களுக்கும் இடையில் இப்போ தெரிச்சிட்டுது. 2 பேருக்கும் இடையில் சண்டைண்டா சண்டை, சரியான சண்டை. எங்கே சண்டை என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நேரில் பார்த்தா கிடையாது. வழக்கம் போல் எல்லாரும் சண்டை பிடிக்கிற மாதிரி சமூக வலைத்தளத்தில் தான் சண்டை. எலோன் மஸ்க் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய எக்ஸ் வலைத்தளத்தில் ட்ரம்பை போட்டு தாக்கி கொண்டிருக்கிறார். இங்கால ட்ரம்ப் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்ருத் வலைத்தளத்தில் எலோன் மஸ்கை போட்டு தாக்கி கொண்டிருக்கார். மாறி கடந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பதிவுகள் என்னென்றுதான் அவைக்கு டைம் கிடைக்குதோ தெரியாது, மாற்றி பதிவுகளை போட்டு இவரை அவர் தாக்குறதும் அவரை இவர் தாக்குறதும் என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறோம். இதை உலகம் வேடிக்கை பார்த்து இருக்குது. வேற வழியே இல்லை. உலகத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த மனிதர், சக்தி வாய்ந்த ஒரு ஜனாதிபதி, சக்தி வாய்ந்த நாட்டினுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அதே நேரம் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகின் நம்பர் 1 பணக்காரர், மிகப்பெரிய பணக்காரர் எலோன் மஸ்க். 2 பேரும் இப்படி சமூக வலைத்தளங்களை மாறி சண்டை பிடிக்கிறத நாங்கள் என்னதான் செய்ய முடியும், வேடிக்கை தான் பார்க்க முடியும். சரி, இந்த சண்டைக்கான மூல காரணம் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பில் என்று சொன்னால் ஒரு சட்டமூலம். அதாவது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு வரி சம்பந்தமான ஒரு சட்டமூலம் ஒன்றை கொண்டு வர, சுருக்கமாக சொல்ல போனால் வரி சம்பந்தமான ஒரு சட்டமூலம். அந்த வரி சம்பந்தமான சட்டமூலத்தை எலோன் மஸ்க் விமர்சனம் செய்து போட்டார். ஏன்னு சொன்னால் அந்த சட்டமூலம் அமுல்படுத்தப்பட்டால் அதில் பாதிக்கப்படுறது எலோன் மஸ்க்கு தான். ஏனென்றால் அவருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குது தானே, அவற்றை பிஸ்னஸும் அடிபடும் இதால். அதனால் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி போட்டார், அதாவது விமர்சனம் செய்து போட்டார். அது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிக்கல. இதுதான் பிரச்சனை, அடிப்படை பிரச்சனை இதுதான். இங்க இருந்தால் அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது. இதுல இன்னொரு பகுதி என்னென்று சொன்னா, இவர் ஒரு சட்ட திருத்தம் ஒன்று கொண்டு வர்றாரு, புதிதாக ஒரு டேக்ஸ் ஒன்று கொண்டு வர்றாரு. கொண்டு வந்ததும் இல்லாமல் அதுக்கு வச்ச பேர் என்னென்று சொன்னா பிக் பியூட்டிஃபுல் டேக்ஸ் என்று சொல்லி. டேக்ஸில் என்ன பியூட்டிஃபுல் வேண்டி கிடக்குது? டேக்ஸ் என்றாலே யாருக்குமே பிடிக்காது தானே. அதுவும் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுக்கு நிறைய டேக்ஸ் போட்டால் பிடிக்குமா? பிடிக்காது. அப்படி டேக்ஸை கொண்டு வந்ததும் இல்லாமல் அதுக்கு பியூட்டிஃபுல் என்ற ஒரு பேரை வச்சதால், அழகான டேக்ஸ் என்று சொல்லி பேர் வச்சதால் இவர் இன்னும் கடுப்பாயிட்டார். அதனால 2 பேரும் மாறி தாக்கி இப்போ ஒரே சண்டையாக போய்கொண்டிருக்குது. இந்த சண்டையினுடைய ஒரு உச்சகட்டமாக எலோன் மஸ்க் தன்னுடைய சமூக வலைத்தளமாகிய ட்விட்டர் வலைத்தளத்தில் ஒரு கேள்வி கேட்டவர். என்ன கேள்வி என்று சொன்னால், அந்த கேள்விக்கு ஓமா இல்லையான்னு சொல்லி பதிலளிக்கணும். என்ன கேள்வி என்று சொன்னா, இன்றைய சூழ்நிலையில் அமெரிக்காவில் ஒரு புதிய அரசியல் கட்சி தொடங்க வேண்டிய தேவை வந்திருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டார். அந்த கேள்வி ட்ரம்புக்கு பிடிக்கவே பிடிக்காது. என்ன சொன்னால், ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருக்கிறார், அவருடைய கட்சி தான் சிறந்த கட்சி என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது புதிதாக அமெரிக்காவில் கட்சியா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டோன்னே ட்ரம்புக்கு இன்னும் நல்லா சூடாயிடுது. அந்த கேள்விக்கு 81% ஆக்கள் ஓம் என்று பதில் சொல்லிக்கிறோம், எஸ் என்று பதில் சொல்லிக்கிறோம். மிச்சம் 19% ஆக்கள் இல்லை என்று சொல்லிக்கிறோம். அதை பார்த்தா ட்ரம்புக்கு எப்படி இருக்கும்? அதனால் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை பின்னேரம் எலோன் மஸ்க்குக்கும் ட்ரம்புக்கும் இடையில் ஒரு சந்திப்பு ஒன்று நடக்க இருந்தது. அந்த சந்திப்பை கேன்சல் பண்ணி விட்டார் ட்ரம்ப். ஏன்னு சொன்னால் அவருக்கு பிடிக்கல. இப்படியாக இந்த பிரச்சனை போய்கொண்டிருக்குது. இந்த பிரச்சனையினுடைய இன்னும் ஒரு கட்டமாக உங்களுக்கு தெரியும், எலோன் மஸ்க் தன்னுடைய டெஸ்லா காரை கிட்டல ட்ரம்புக்கு பரிசளிச்சிருந்தவர். அந்த டெஸ்லா காரை திருப்பி கொடுக்க போறார் என்று சொல்லி இன்னும் ஒரு கதை ஒன்று அடிபடுது. இப்படியே 2 பேரும் மாற்றி சண்டை பிடிச்சு பழைய கதையெல்லாம் கதைச்சு முந்தி நடந்த சம்பவங்கள் பழைய வீடியோக்கள் எல்லாம் எடுத்து போட்டு அது பார்க்கல, அது கண் கொண்டு அவ்வளவு சண்டை. இதில் நாங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சண்டை நிரந்தரமான சண்டை கிடையாது. ஏன்னு சொன்னால், இவே 2 பேருக்கும் இடையில் வர சண்டை அது கணவன் மனைவிக்கு இடையில் வர சண்டை மாதிரி தான். காலமாக சண்டையாக இருக்கும், பின்னேரம் ஒற்றுமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சண்டை தான் இவே 2 பேருக்கும் வர சண்டை. அது மட்டும் இல்லாமல் இவே சண்டை பிடிக்கிறது இது முதல் தடவையும் இல்லை. இப்போ தான் எல்லாருக்கும் தெரிய வருதே தவிர, இதுக்கு முதல்ல நிறைய திறன் சண்டை என்று பிடிச்சி ஒரே சண்டையும் சச்சரவும் தான். ஒரு சண்டை பிடிக்கிறது அப்புறம் ஒற்றுமையாகிறது. கொஞ்சம் காலத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ ட்விட்டர் எலோன் மஸ்க்ல தானே, அதாவது
எக்ஸ் வலைத்தளம் அதில் வந்து ட்ரம்பை பிடிச்சி கலைச்சி விட்டார் பிடிச்சி. ஏன்னா ட்ரம்ப் அதில் இருந்தோண்டு தேவையில்லாமல் கணக்கு எழுதுறாருன்னு சொல்லி ட்ரம்பை பிடிச்சி கலைச்சி விட்டுட்டார் இருக்கா. அது கலைச்சா பிறகு தான் ட்ரம்ப் போயிட்டு ட்ருத் என்ற ஒரு சோஷியல் மீடியா ஒரு சமூக வலைத்தளத்தை உருவாக்கினவர். எனவே ஏற்கனவே சண்டை இருந்திருக்கு. திடீரென்று பார்த்தா ஜனாதிபதி தேர்தல் வந்த உடனே ட்ரம்பினுடைய மேடையில் வந்து எலோன் மஸ்க் பெற ஆரம்பிச்சிட்டார். வந்து எல்லோரும் ட்ரம்புக்கு வாக்களியுங்கள்னு சொல்லி அதை கேட்டு எல்லாரும் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் எல்லாரும் மயங்கி விழுகிற கட்டம். ஏன்னு சொன்னால் ட்ரம்புக்கும் எலோன் மஸ்க்கு முடியல ஆகாது. இப்போ பார்த்தா எலெக்ஷனில் வந்து அவருக்கு வாக்கு போட சொல்லி இவர் கேட்கிறாருன்னு சொல்லி என்னென்று ஒற்றுமையாச்சினா எப்போ ஒற்றுமையாச்சினே உதக்கும் தெரியாது. அப்படி ஒரு குழப்பத்தில் இருந்தது. அதுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஜனாதிபதியாக வந்த பிறகு புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே உருவாக்கினவர். அதாவது அமெரிக்காவினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் அப்படி ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது. டோச் என்று சொல்லி அந்த டோச் என்ற டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதை அப்படியே தூக்கி எலோன் மஸ்கின் கையில் கொடுத்தவர். அதுக்கு தலைவராக 130 நாட்கள் வேலை செய்தவர் எலோன் மஸ்க். இப்படி வந்து அவைண்ட உறவு அப்படித்தான் சண்டையும் சச்சரவும் என்று சொல்லி இப்போ கடைசியாக வந்து சண்டையில் நிற்கணும். என்ன பிரச்சனை சொன்னால் இப்போ நாங்கள் காணொலியில் பற்றி காய்ச்சொண்டிருக்கிறோம் இல்லை, இந்த காணொலி வெளிவரைய குளச்சலால் ஒற்றுமையாலும் ஆயிடும். என்னடா நம்பவே முடியாது. நீ அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்பை வந்து நம்பவே முடியாது. நேற்று வரைக்கும் சீனாவோட இந்த சண்டை 3ஆம் உலக போரை வெடிக்க போதுன்னு சொல்லி கொண்டு வந்தவர் திடீரென்று பார்த்தா நேற்று சீன ஜனாதிபதிக்கு ஃபோன் பண்ணி 1.5 மணி கதைச்சு ஒற்றுமை ஆயிட்டார் தானே. அதே மாதிரி இன்னும் ஒரு உதாரணம் சொல்கிறோம் பாருங்க. யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி இருக்கார் தானே. செலன்ஸ்கி வந்து ஒரு டிக்டேட்டர், அதாவது வந்து ஒரு சர்வாதிகாரி என்று சொன்னவர் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் மேடையில் சொன்னவர் பகிரங்கமாக அவர் ஒரு சர்வாதிகாரி என்று சொல்லி. பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் வந்து கடுமையான கண்டனங்கள், யூகேலேருந்து ஃப்ரான்ஸில் இருந்து எல்லா நாடுகளும் கண்டனம் தெரிவித்தது. இப்போ வந்து யூகேனுடைய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்கள் அமெரிக்காவுக்கு போகிறார். வெள்ளை மாளிகையில் போயிட்டு ட்ரம்பை சந்திக்கிறார். எல்லா ஊடகங்களும் பார்த்து கொண்டிருக்கத்தக்கனையாக இந்த கதை வந்து எந்த கதை என்று சொன்னால் செலன்ஸ்கியை வந்து சர்வாதிகாரி என்று சொன்னால் கதை வந்து உடனே ட்ரம்ப் என்ன சொன்ன தெரியுமா? அப்படியோ நான் சொன்ன ஞாபகம் இல்லையே என்று சொல்லி அப்படியே கதையை பிரட்டி விட்டுட்டார். அதோட அந்த கதை முடிஞ்சுது. அவ்வளோதான், அந்த கதை வந்து அதோட முடிஞ்சுது. அதே மாதிரி இப்போ எலோன் மஸ்க்கு வந்து பைத்தியம் என்று சொல்லியிருக்கார். அவருக்கு வந்து கிரேசி என்று சொல்லியிருக்கார். நாளைக்கே எலோன் மஸ்கோட ஒன்று சேர்ந்து போட்டு என்ன சொல்லுவாருண்டா, அப்படியோ நான் சொல்லிக்க மாட்டேனே என்று சொன்னோன்னே எல்லாரும் பேசாமல் கேட்டு கொண்டிருக்க வேண்டியதான். இதுதான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அவருடைய நெருங்கிய நண்பர் எலோன் மஸ்க்கு இடையிலான பிரச்சனை. ஜெர்மனியினுடைய பெர்லின் நகரத்தில் இருந்து இத்தாலியினுடைய மிலான் நகரத்துக்கு ஒரு ஃப்ளைட் ஒன்று போயிருக்குது. 179 பயணிகளை ஏற்றி கொண்டு ஒரு விமானம் பறந்து போயக்குள்ள நடுவழியில் வந்து அந்த டர்பியூலன்ஸ் என்று சொல்லுவோம், விமானம் வந்து குலுக்குப்படுறது. அப்படி வந்து விமானம் குலுக்கப்பட்டதில் வந்து மிக கடுமையாக குலுக்கப்பட்டு ஒரு கொஞ்ச நேரத்துக்கு வந்து விமானத்தினுடைய கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டு தான். அதில் வந்து பயணிகள் எல்லாம் பயந்து கத்தி கல்லோலப்பட்டு அதில் வந்து 9 பேர் காயமடைஞ்சிருக்கிறோம், கீழே விழுந்து காயமடைஞ்சிருக்கிறோம். பிறகு வந்து விமானம் உடனடியாக கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரப்பட்டு இத்தாலிக்கு போகையில் உடனடியாகவே ஜெர்மனியில் இன்னும் ஒரு நகரமாகிய மேர்மிங்கன் நகரத்தில் இருக்கிற விமான நிலையத்தில் வந்து தரையிறக்கப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குது. இது ராயனேர் விமான சேவைக்கு சொந்தமான இந்த விமானம் வந்து பிறகு இத்தாலிக்கு பறக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்படையலை. என்று சொன்னால் அந்த விமானத்தில் வந்து சில திருத்தங்கள் செய்யப்பட வேண்டியிருக்குன்னு சொல்லி பின்னர் வேறொரு விமானத்தில் பயணிகள் ஏற்றப்பட்டு அனுப்பப்பட்டதாக செய்திகள் வந்திருக்குது. எனவே சமீப காலத்தில் இந்த மாதிரி டர்பியூலன்ஸில் அகப்பட்டு விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்படுறது இப்போதான் நடந்திருக்குது. பெரும்பாலும் இந்த வருடத்தில் இப்போதான் நடந்திருக்குது. போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2024ஆம் ஆண்டு மே மாதம் லண்டன்ல இருந்து சிங்கப்பூருக்கு போன ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் வந்து மிக கடுமையான ஒரு டர்பியூலன்ஸுக்குள்ள அகப்பட்டு விமான குழுக்களுக்குள்ள அகப்பட்டு அதில் ஒரு ஆள் உயிரிழந்தவர், ஏராளமானவர்கள் வந்து காயமடைந்தவர்கள். அந்த சம்பவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இப்போ ஜெர்மனியில் இந்த சம்பவம் பதிவாகி உள்ளது. சீனா மிக நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ஒரு ஏவுகணை ஒன்றை பரிசீலனை செய்து பார்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. அதாவது இந்த ஏவுகணை வந்து 12,000 கிலோமீட்டருக்கு அங்கால பறந்து போய் அதுக்கு அங்கால இருக்கக்கூடிய இலக்கை வந்து துல்லியமாக தாக்கும் என்று சொல்லப்படுகிறது. DF-5 என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஏவுகணையை வந்து சமீபத்தில் சீனா வந்து பரிசோதனை செய்து பார்த்தது என்று சொல்லி தகவல்கள் வந்திருக்குது. ஆனால் சீனா அரசாங்கம் வழக்கம் போல இதை பற்றி வாயை திறக்கையில் எந்த விதமான ஒரு உத்தியோகபூர்வமான தகவல்களையும் அவர்கள் வெளியிடல. இருந்தாலும் கூட ஏனைய நாடுகளுக்கு கிடைத்த புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் இந்த DF-5 என்று சொல்லப்படக்கூடிய இந்த நீண்ட தூரம் பறக்கக்கூடிய ஒரு ஏவுகணையை சீனா பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. யூரோ காசு இருக்குத்தானே, யூரோ பணத்தால்,
அது வந்து முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 21 நாடுகளில் வந்து இந்த யூரோ வந்து புழக்கத்தில் இருக்குது. அந்த 21 நாடுகளுக்கும் பொதுவான காசு இந்த யூரோ தான். அந்த யூரோ பணத்தால் வந்து இப்போ முற்றுமுழுதாக மாற்றி அமைக்கப்பட போதாம். 2028ஆம் ஆண்டில் என்னென்ன விஷயங்கள் புது தாளில் வந்து சேர்த்துக்கொள்ளப்பட போகுதுன்னு சொன்னால், பிரபல மருத்துவரும் விஞ்ஞானியுமாகிய மேரி கியூரி அம்மையார் அவருடைய படம் வந்து புதிய யூரோ தாள்களில் பொறிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல இசை உலகின் கடவுள் என்று சொல்லப்படக்கூடிய பீத்தோவன், இசையமைப்பாளர் பீத்தோவன் அவர்களுடைய படமும் அந்த புதிய தாள்களில் வந்து பொறிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக 2028ஆம் ஆண்டிலிருந்து சகல யூரோ தாள்களும் மாற்றி அமைக்கப்படும் என்று சொல்லி ஐரோப்பிய வங்கி அறிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. ஒரே நேரத்தில் பறந்து வந்த 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் மூலம் பல்வேறு இடங்களில் கடுமையான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இதுவரைக்கும் வந்து இந்த தாக்குதல்களில் 3 பேர் உயிரிழந்திருப்பதாக யுக்ரைனிய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இருந்தாலும் ரஷ்யா சைட்டில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், இந்த தாக்குதல்கள் மூலம் இன்னும் அதிக அளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக ரஷ்ய தரப்பில் சொல்லப்படுது. ஆனால் யுக்ரைன் வந்து தங்கள தரப்பில் 3 பேர் தான் செத்து என்று சொல்லியிருக்குது. இப்படியாக நேற்று இரவு முழுவதும் 400க்கும் மேற்பட்ட ட்ரோன்கள் வந்து ஒரே நேரத்தில் அணிவகுத்து வந்து மிக கடுமையான தாக்குதல்களை மேற்கொண்டதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. நல்லது அன்பான உறவுகளை, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. ஒவ்வொரு 24 மணி நேரத்திலும் நடக்கின்ற முக்கியமான செய்திகளின் தொகுப்பை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.